ஓம் சாந்தி. தீதிட்ட பேசுகிறாங்க. நம்மை டைமண்ட் ஆக்குவதற்காக தீதி வந்திருக்கிறாங்க. இவருடைய மிகப்பெரிய விசேஷத்தாவே நான் மொத்தமாக சொல்கிறதா இருந்தால், அவங்க அப்படிப்பட்ட ராஜயோகி. தன்னுடைய ஸ்திதி மூலமாக பேசுவதற்கு முன்னாலேயே அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய புத்தியினுடைய விசேஷத்தா பாபா எப்பொழுதும் சொல்வதுண்டு, கீதையினுடைய பகவான் யார் என்பதை நீங்கள் நிரூபணம் செய்யணும். கீதையினுடைய பகவான் யார் என்பதை நிரூபிப்பது என்பது மிகப்பெரிய புத்தியினுடைய அதிசயத்திற்கான விஷயம். பெரிய பெரிய கீதா உபன்யாசர்கள், சொற்பொழிவு செய்பவர்கள், பண்டிதர்கள், அவர்களெல்லாம் எதிர்கொள்வது, புரிய வைப்பது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் பாபா சொல்லியிருக்கிறார், நீங்கள் கீதையின் பகவான் யார் என்பதை நிரூபித்தால்தான் வெற்றி என்று ஏற்படும் என்று கூறியிருக்கிறார். அதை நல்ல விதத்தில் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு மிகப்பெரிய புத்திசாலிகளுக்கு கூட நல்ல விதத்தில் புரிய வைத்து, சாதாரண மக்களுக்கும் புரிய வைத்து, எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் மிகப்பெரிய சவால் எடுத்திருக்கிறீங்க. பாபா கொடுத்த அந்த சவாலை எடுத்திருக்கிறீங்க. சக்திசாலி ஆத்மாக்கள் நீங்கள். எனவே தான் நீங்கள் அனைவருக்கும் பிரியமானவர்கள். புத்திவான்களுக்கும் நீங்கள் பிரியமானவர், சாதாரணமானவர்களுக்கும் பிரியமானவர். ஏன்னா யோகத்தினுடைய சக்தி, யோகத்தினுடைய அந்த அனுபவம், மீட்டிங்கில் கூட எங்களை யோகா பண்ண வச்சாங்க. மிக நல்ல அனுபவம் கிடைத்தது. அவ்வளோ பணிவினுடைய பாவனையோடு, மிக பரந்த உள்ளத்தோடு, சில வார்த்தைகளில் மிக நல்ல யோகா பண்ண வைத்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் எல்லாரும் பாக்கியசாலிகள். எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. 96 யூத் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு ஞான சரோவரில். ஷீலு தீதி மற்றும் நீங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க. அதில் சிருஷ்டி சக்கரம் பாடம் நீங்கள் எடுத்தீங்க. அதில் உங்களிடம் யாரோ கேட்டாங்க, இவ்வளோ காலங்களாக விநாசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் விநாசமே ஆகலைன்னு கேட்டாங்க. அதுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக ஒரு பதில் சொன்னீங்க. அந்த மனிதருக்கு புரிந்ததோ இல்லையோ, ஆனால் என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது உங்களுடைய அந்த பதிலால். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இத்தனை காலம் வரலை, அதனால் விநாசம் ஆகலை, இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே அதனால் விநாசம் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய சொல் அவ்வளோ உறுதியாக இருந்தது. நான் அவ்வளோ நெருக்கத்தில் இல்லை ஞானத்தில் முதல்ல, ஆனால் உங்களுடைய பதில் என்னுடைய உள்ளத்தை அவ்வளோ தொட்டது. உங்களுக்காகவே பரம்பிதா பரமாத்மா இந்த ப்ரோக்ராமை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதில் அப்படியே ஆழமாக பதிந்தது. உங்கள் மூலமாகத்தான் எனக்கு தாதிகளுடைய பாலனை கிடைத்தது. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு உண்மையை, ரகசியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, எப்படி ஜானகிதாதியினுடைய ஞான சிந்தனை இருக்குமோ அதுபோல் உங்களுடைய ஞான சிந்தனை. ஒவ்வொரு வகுப்பிலையும் ஏதாவது ஒரு புதுமையான செய்தியை எங்களுக்கு கொடுப்பீங்க. எங்கேருந்து இந்த ரகசியத்தை எல்லாம் கொண்டு வர்றீங்க, ஞானத்தினுடைய முத்துக்களை எடுக்கிறீங்க, அதை தெரிஞ்சுக்க நாங்கள் விரும்புகிறோம். ஓம் சாந்தி. பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் எவ்வளவு அழகான விசேஷத்தாவை நிறைத்திருக்கிறார். நான் நீண்ட காலமாகவே உங்களுடைய யூடியூப் அப்லோட் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாக்களினுடைய விசேஷத்தாவை நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைகளே அனுபவத்தினுடைய அம்பு இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப ஆழமாக பதியக்கூடியது. ஆகவே நான் இதில் பார்க்குறேன், குறைந்தபட்சம் நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் பல சகோதர சகோதரிகளினுடைய அனுபவங்களை யூடியூப் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஒளிபரப்புறீங்க. இது மிக நல்ல சேவை ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆகவே இந்த சேவைக்கு நான் உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். நீங்கள் தங்களை ஒரு முன்னுதாரணம் ஆக்கியிருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் பாபாவினுடைய சேவையை அவ்வளவு சமர்ப்பண பாவனையோடு செய்து கொண்டிருக்கிறீங்க. சமர்ப்பண சகோதர சகோதரிகளைப் போல உடல், மனம், பொருள், சுவாசம், சக்தியை ஈடுபடுத்தி செய்து வருகிறீர்கள். இதே போலவே
நாங்கள் செய்வது போலவே நீங்களும் குடும்பத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டே பாபாவினுடைய சேவையில் சமர்ப்பண பாவனையோடு ஈடுபட்டிருக்கிறீங்க. ஆகவே உங்களோடு யார் யாரெல்லாம் சகோதர சகோதரிகள் இணைந்திருக்கிறாங்களோ அது சென்டர்லேயே இருக்கலாம், நல்ல விதத்தில் உடல் மனம் பொருளோடு சமர்ப்பணம் ஆகி சமர்ப்பண பாவனையோடு சேவா செய்துட்டு வர்றீங்க, முன்னேறி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூம் லிங்க்ல நிறைய பேர் இருக்கிறீங்க, யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. அனைவருக்கும் புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள். புது வருடம் நமக்கு நிறைய புதுமைகளை கொண்டு வரட்டும். அப்படி நான் அனுபவம் செய்கிறேன், உணர்கிறேன். பாபாவுடைய இந்த காரியத்தை இன்னும் வேகப்படுத்துவதற்காகவே இந்த வருடம் வந்திருக்கிறது. இன்னொன்று பொங்கல், தை பொங்கல் நேரம், அதற்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த தை பொங்கலில் அனைவருமே மிக நல்ல விதத்தில் கொண்டாடி இருப்பீங்க, கிராண்டாக கொண்டாடி இருப்பீங்க. நான் இதைத்தான் சொல்லிட்டு இருப்பது உண்டு. யார்ட்டையும் பேசும்போது பாருங்க, இந்த பொங்கல் நேரத்தில் பட்டம் விடுவாங்க, பட்டம் மேலே போகும். ஆனால் அதை பறக்க வைக்கிறதுக்கும் ஒரு விதி உண்டு. அந்த விதி என்ன அப்படின்னா, அங்கங்கே கொஞ்சம் தொய்வு விட்டாகணும், சில நேரத்தில் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கணும். பாபாவும் கூட சொல்கிறார், நாம் ஆத்மாக்கள் பட்டம் போல இருக்கிறோம், நம்முடைய பட்டங்களும் கூட மிக உயரத்தில் பறக்க வேண்டும், ரொம்ப உயரத்தில் பறக்கணும். ஆனால் பறப்பதற்காக நாம் கூட வாழ்க்கையில் சில விஷயங்களில் கொஞ்சம் தொய்விடணும், சில விஷயங்களில் நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்து பிடித்து கொள்ளணும். ஆனால் தவறாக செஞ்சிடக்கூடாது, இல்லைன்னா கட்டாகிடும். நம்ம எங்கே தொய்வு விடணும்? சில விஷயங்களை வாழ்க்கையில் நாம் சிந்தனைகளை இருக்க பிடித்து வைத்திருக்கிறோம், பாவனையில் இருக்க பிடித்து வைத்திருக்கிறோம், மனோ விருத்தியில் இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறோம். அதை கொஞ்சம் விட்டுடுங்க. பழைய விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள், அந்த தேவையற்ற விஷயங்களை விட்டுடுங்க. அப்போ நீங்கள் மேலே பறக்கிறது ஈஸி ஆகிடும், உயர்ந்ததிலும் உயர பறக்கலாம். அவ்வப்பொழுது கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடித்து கொள்ளணும். இழுக்கிறது எப்போ, இழுத்து பிடித்து கொள்வது எப்போ? நியமம், விதிமுறைகள், ஸ்ரீமத்துகள் வாழ்க்கையில் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சுக்கணும். அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய மரியாதைகளோடு இணைக்கப்பட்ட விஷயங்களை நாம் இருக்க பிடித்து கொள்ள வேண்டும். இருக்க பிடித்து இழுத்து கொண்டு தன்னைத்தானே டைட் செய்து கொள்ள வேண்டும். வீண் விஷயங்களை விடணும். பல காலங்களாக தேவையற்ற விஷயங்களை பிடித்திருக்கலாம், அதை விட்டுடணும். அதை விட்டுடுங்க. தன்னுடைய புத்தியிலிருந்து அந்த வீண் விஷயங்களை விட்டுடுங்க, சமாப்தி செய்திடுங்க. அந்த மாதிரி இந்த பொங்கல் காலத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். நீங்களும் பறங்க, மற்றவங்களையும் பறக்க செய்யுங்க. பாபாவுடைய நெருக்கத்தில் எப்பொழுதுமே இருங்க. யோகத்தில் நல்ல அனுபவம் பெற்றுக்கொண்டே இருங்க. இதுதான் என்னுடைய உள்ளத்தின் ஆசீர்வாதம், சுப பாவனை, சுப விருப்பம். இன்று வாழ்க்கையில் என்னென்ன அனுபவம் பிராப்தி பெறுகிறோம், அனுபவங்கள் எப்படி கிடைக்கின்றன? சில நேரத்தில் சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு அனுபவமே கிடைக்கலையே, உங்களுக்கு மட்டும் இப்படி அதிசயமான அனுபவங்கள்லாம் எப்படி நடக்குது? ஆனால் அனுபவம் பெறுவதற்கான விதியை நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அனுபவம் செய்வதற்கான விதி என்ன? உலகத்தில் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி, அதாவது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள். அவங்க தியரியில் அவங்களுக்கு பாடமாக தியரி விதிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படும். வகுப்பறையில் இந்த வேதிப்பொருட்களை இதோடு சேர்த்தா இது கிடைக்கும், இது நடக்கும் அப்படின்னு தியரியாக பாடமாக படிப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்க ஆய்வகத்துக்கு அழைத்து செல்லப்படுவாங்க, லேபுக்கு. அங்கே அவங்க நடைமுறையில் அதை செய்து பார்ப்பாங்க, பிரயோகப்படுத்துவாங்க. என்ன படித்தார்களோ அதை செய்து பார்ப்பார்கள்.
அதை பிரயோகப்படுத்தும் பொழுது அந்த விஷயங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவில் நிற்கும். अनुभव मिल गया है। அனுபவம் கிடைச்சிடுச்சு இல்லையா? मानो அதாவது पानी कैसे बनता है? இப்போ தண்ணி எப்படி உருவாகுது சொல்லுவாங்க. H2O, H2O, दो हाइड्रोजन एक 2 ऑक्सीजन ஹைட்ரஜன் मिलकर के तो 1 पानी ஆக்சிஜன் சேர்ந்தா தண்ணீர் கிடைக்கும். बनता है। लेकिन ये थियरी में ஆனா सिखाया जाता है, उसके இது வெறும் बाद பாடமா लैब படிக்கிறோம். में ले जाते हैं। ஆனா ஆய்வகத்துக்கு போய் और लैब में दो भाग हाइड्रोजन 2 एक பங்கு भाग ஹைட்ரஜனும் ऑक्सीजन 1 பங்கு ஆக்சிஜனும் சேர்த்து பிராக்டிக்கலா அதை தண்ணீராக்கி பார்க்கும் பொழுது வாழ்க்கை முழுவதும் அது மறக்காது. H2O என்றால் H2O என்றாலே அது தண்ணீர், அது கன்ஃபார்ம் ஆகிடும். அதற்கு பிறகு அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஹைட்ரஜன் 3 பங்கா 2 பங்கா அந்த டவுட் இருக்காது. ஆக்சிஜன் எத்தனை பங்கு அந்த டவுட்டே இருக்காது. ஏன்னா அவங்க பிரயோகம் பண்ணி பார்த்துட்டாங்க, அனுபவம் பண்ணி பார்த்துட்டாங்க, அந்த தண்ணீர் உருவானதை பார்த்துட்டாங்க. அதுபோல் வாழ்க்கையில் அனுபவங்கள் எப்போ கிடைக்கும்? நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், பிரயோகப்படுத்தணும், செய்து பார்க்கணும். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணலைன்னா எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. एक्सपीरियंस होता नहीं है। அது அனுபவம் கிடைக்கலன்னு அதனால தான் சொல்கிறோம், நம்ம பிரயோகப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான். एक्सपेरिमेंट அதனாலே அங்கங்கே நாம் பிரயோகப்படுத்துவதில் குறைவாக இருக்கிறோம். பாபா என்னென்ன விஷயங்களை நமக்கு கூறியிருக்கிறாரோ அதை பிரயோகப்படுத்தி பாருங்கள். முதலில் सिंपल सी बात है कि சின்ன சின்ன விஷயம். बाबा ने பாபா लास्ट मुरली में कहा, கடைசி முறையில் கூட சொல்லியிருந்தாங்க, சர்வ சம்பந்தங்களோடு என்னை நினைவு செய்யுங்கள். लेकिन एक होता है ஆனால் स्वीकार करना। बाबा ஒன்றை ஏற்றுக்கொள்வது, சம்பந்தங்களில் ஏற்றுக்கொள்வது. ஒவ்வொரு சம்பந்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அத்தனை சம்பந்தங்களையும் ஸ்வீகாரம் செய்து கொள்வது. स्वीकार करने के बाद ஸ்வீகாரம் செய்த பிறகு அந்த விதத்தில் यूज करना है। பயன்படுத்த வேண்டும். जहाँ आवश्यकता पड़ी எங்கு தேவை ஏற்படுகிறதோ मैं उसको याद कर, சில நேரத்தில் தோழன் ரூபத்தில் நினைவு செய்கிறோம். आवश्यकता पड़ी சில நேரத்தில் தேவை அப்படி இருக்கலாம், சகோதரன் ரூபத்தில் நம்ம அவரை நினைவு செய்யணும், உறவுங்கிற ரூபத்தில் நினைவு செய்யணும், தாய் தந்தை ரூபத்தில் நினைவு செய்யணும், साथी के रूप में வாழ்க்கை துணைவன்கிற ரூபத்தில் நினைவு செய்யணும். எப்போ அவரை பயன்படுத்தி கொள்கிறோம் அப்போ அனுபவம் ப்ராக்டிக்கலாக நமக்கு கிடைக்கும். और इसीलिए இதே மாதிரி தான் कभी कभी बाबा ऐसी बातें பாபா சில நேரங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்றார், அனுபவம் செய்ய வைக்கிறார். जो ख्याल दिमाग में भी नहीं होगा कि ऐसा நீங்க हो सकता கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, எப்படிலாம் நடக்குமா முடியுமா அப்படின்னு. है। कल ही एक बहन ने நேற்று கூட ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. कहा, मैं थोड़ी சொன்னாங்க, நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் தீதி. फोन आया उसका। 17ஆம் தேதி எனக்கு ஃபோன் வருது, தீதி நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். भाई क्या बात है? ஏன், என்ன விஷயம்? நாளைக்கு ஜனவரி 18 வேற வருது, இன்னைக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா அப்புறம் எப்படி நீங்க நாளைக்கு அனுபவம் செய்ய போறீங்கன்னு கேட்டேன். कहा नहीं, मैं அவங்க சொன்னாங்க, फ्री रखा, இன்னைக்கு நான் என்னை ஃப்ரீயா ஆக்கிக்கிட்டேன். सेंटर पर गई। நான் சென்டருக்கு போயிருந்தேன். सेंटर पर जाने के बाद मैं சென்டரில் போன பிறகு सेवा मिली। நம்ம ஏதாவது சேவை செய்யலாம்னு நினைச்சேன். मेरे को सेवा ஆனால் சகோதரி சேவைக்கு என்னை கூப்பிடவே இல்லை, சொல்லவே இல்லை. மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, सबको बुलाया, लेकिन அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, ஆனால் என்னையே கூப்பிடலை சேவைக்கு. मुझे थोड़ा अंदर में எனக்கு அதனால உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. भोग बनाने நான் போக் பண்ணணும். माताओं को बुलाया। எல்லா சகோதரிகளையும் மாதாக்களை கூப்பிட்டாங்க, என்னைய கூப்பிடலை போக் பண்ணுறதுக்கு. कहा, कोई बात नहीं है, நான் சொன்னேன், பரவாயில்லை, கூப்பிடலைன்னா பரவாயில்லை, நீங்கள் ஏன் அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னேன். कराने के लिए गई। நீங்கள் கிளாஸ் பண்ண போகிறீங்க, கோர்ஸ் பண்ணுறீங்க, उन्होंने समझा होगा ये तो அப்போ टीचर क्वालिटी है। இவங்கள்ட்ட டீச்சர் குவாலிட்டி இருக்குன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதை டீச்சர் குவாலிட்டியில் இருக்கிறவங்களை எப்படி சேவை வாங்கலாம்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாபாவை நினைவு செய்யுங்கன்னு நான் சொன்னேன். ठीक है। அவங்க சரின்னாங்க, அரை மனசோட ஏதோ சரின்னு சொன்னாங்க. फिर जो है அப்புறம் उसका फोन आया, मैं बहुत இன்னைக்கு அவங்களுடைய ஃபோன் வந்துச்சு, தீதி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், என்னாச்சுன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, मैं 18 जनवरी सुबह ஜனவரி 18க்கு காலையிலேயே போனேன், சென்டருக்கு போனேன். से सुबह से सेंटर पर गई। போனதுமே அங்கே சிஸ்டர் கூப்பிட்டாங்க என்னைய, बाबा को 56 இன்றைக்கு நம்ம பாபாவுக்கு 56 வகை உணவு தயாரிக்க போகிறோம், 7 आइटम பிரம்ம போஜனம் பண்ண போகிறேன், அதில் 7 ஐட்டம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. और इसीलिए मैं इतनी அதனால நான் அவ்வளோ குஷி ஆயிட்டேன், लेकिन எனக்கு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு, நான் அவ்வளோ சந்தோஷமாயிட்டேன். சேவா பண்ணேன், जो है 7 चीजें बाबा के लिए बनाई। 7 வெரைட்டி நான் பண்ணேன் பாபாவுக்காக. ஃபுல்லாக பாபா போக்குலேட்டெல்லாம் நான் தான் ரெடி பண்ணேன். उस दिन நான் சொன்னேன், பார்த்தீங்களா
ஏன் உங்களை அன்னைக்கு கூப்பிடல बाबा को புரிஞ்சுக்கிட்டீங்களா? आपने आपको फीलिंग आई तो बाबा को உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சு, அது பாபாவுக்கு தெரிஞ்சது. बाबा सुनता है आपके मन की பாபா உங்களுடைய மனதின் விஷயங்களை கேட்கிறார். बात। அவங்க சொன்னாங்க, ஆமா நான் நினைக்கிறத பாபா கேட்கிறார், பாபா கேட்கிறார். அப்போ பாபாவே இன்னைக்கு அந்த சகோதரியை டச் பண்ணி கிச்சனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, சேவா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நான் கூட நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். सब खिलाया। பாபாவுக்கும் போக் ஸ்வீகாரம் பண்ணோம், எல்லாருக்கும் கொடுத்தோம். खुशी की बात है இது எவ்வளோ குஷிக்கான விஷயம். कि बाबा कैसे हर मन की बात பாபா எப்படி ஒவ்வொருவரின் மனதின் விஷயங்களை கேட்கிறார். அப்போ பாபாவை பயன்படுத்துதல் மிக அவசியம். देता। புத்தி ஞானம் இருக்கிறது, அது புத்தி வரைக்கும் ஞானம் இருந்தால் போதாது. ஞானம் பிராக்டிக்கலில் பிரயோகமாக்கப்பட வேண்டும். प्रयोग करते जाते எந்த அளவு ஞானத்தை பிரயோகப்படுத்தி கொண்டே செல்வோமோ அந்த அளவு பாருங்கள், அனுபவம் தினம் தினம் புதியதாக கிடைத்து கொண்டிருக்கும், தினம் புதுசு கிடைக்கும். तो शायद मेरे जीवन ஆகவே என்னுடைய வாழ்க்கையில கூட का समय எனக்கு அனுபவங்கள் கிடைத்திருக்கிறதுனா நேரத்துக்கு நேரம் பாபா என்னென்ன விஷயங்கள் எனக்கு சொல்றாரோ முரளி மூலமா कभी कोई दादियों அல்லது சில நேரம் தாதிகள் மூலமா சொல்றார் பாபா, उन चीजों का प्रैक्टिस அந்த விஷயங்களை நான் பிராக்டிக்கல பிரயோகம் பண்றேன். जैसे பாபாவும் में देखो आप, தினசரி ஸ்லோகன்ல பாருங்க, வரதானத்துல பாருங்க, जब भव आता है वो பவன்ற வார்த்தையோட வரும்பொழுது அதுக்கு பேர் ஸ்திதி. पहले जो विधि ஆனா அந்த ஸ்திதியை உருவாக்குறதுக்கு விதி பாபா சொல்றார் வரதானத்துல. முதல்ல விதி, அப்புறம் அதனுடைய சொரூபம் பலன் जैसे सिंपल ஸ்திதி. एग्जांपल अगर சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பாபா சொல்றார், தைரியமான குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி உண்டு. मिलेगी பாபாவுடைய உதவி கிடைக்கும், ஆனா முதல்ல தைரியம் என்று அடி எடுத்து வைக்கணும். இது விதிமுறை. इस विधि का இந்த விதியை பிரயோகப்படுத்தினீங்கன்னா அனுபவம் கிடைக்க போகுது. பாபாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும், கிடைக்காம போகின்ற விஷயமே இல்லை. ஆகவே வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் பாபா சொல்றாங்க, நான் உங்களுக்கு பல விதிமுறைகள் முரளிக்குள்ளேயே சொல்றேன், அந்த விதிமுறைகளை பிராக்டிக்கல்ல பிரயோகப்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு நாளும் தினமும் புது அனுபவங்கள் உங்களுக்கு அவசியம் கிடைக்கத்தான் போகும். அதே போலவே நாமும் கூட குழந்தை பருவத்திலிருந்தே मैंने जो जो பாபா என்னென்ன விஷயங்கள்ல ஸ்ரீமத் ரூபத்துல கொடுத்திருக்கிறாரோ முரளிக்குள்ள அதையெல்லாம் நான் ஏதாவது ரூபத்துல பிரயோகப்படுத்தி பார்த்திருக்கிறேன், என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. அந்த நேரத்துல நான் சின்ன வயசுல தான் இருந்தேன். छोटे होने के कारण சின்ன வயதாக இருந்த காரணத்தினால அந்த வயசுக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு நான் பிரயோகப்படுத்தினேன். एक अनुभव आपको ஒரு அனுபவம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். सुनान बाबा की मुरली ஒரு முறை பாபாவுடைய முரளியில் வந்துச்சு, बाबा பாபா पत्र नहीं लिखते, குழந்தைங்களை பாபாவுக்கு லெட்டர் எழுதலை. बच्चे கொஞ்ச நாளுக்கு முன்னால் சொன்னார், குழந்தைங்க லெட்டர் எழுத மாட்டேங்கிறாங்க பாபாவுக்கு. குழந்தைங்க பாபாவுக்கு லெட்டர் எழுதணும் இல்லையா, தன்னை பற்றி செய்தியை பற்றி. அந்த குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறார். कुछ मैं समझती हूँ 14 நான் நினச்சேன், அப்போ எனக்கு 14-15 வயசு தான் இருக்கும். है जैसे ही बाबा की बात आई சரி, பாபா சொன்னாரா இந்த விஷயத்தை லெட்டரை பற்றி. मैं उस समय जो थी நான் அந்த நேரத்தில் देश में हम अफ्रीका நான் ஃபாரின்ல இருந்தேன், ஆப்பிரிக்காவில் இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா அப்பா எல்லாருமே பாபாவை சந்திக்க வந்திருந்தாங்க. पहला ग्रुप में நான் ஃபர்ஸ்ட் குரூப்லேயே பாபா சந்திச்சுட்டு நான் ஊருக்கு திரும்பிட்டேன். நான் வீட்டில் இருந்தேன். आता था எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தோம். संभालने के लिए அந்த நாயை பார்த்துக்கிறதுக்காக நான் வீட்டில் இருக்க வேண்டியிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாபாவை மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா அப்பாலாம் பாபா மீட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. बाबा से मिलने यहाँ ஒரு மாதம் அம்மா அப்பாலாம் இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க பாபாவை சந்திக்கிறதுக்காக. சில சென்டருக்காகவும் போயிருந்தாங்க. तो इसीलिए जो है मैं ஆகவே நான் ஆப்பிரிக்காவில் அங்கே தனியாக இருக்கிறேன் நாயோடு சேர்ந்து. मैं बाबा की அந்த நாளில் தான் பாபா முரளியில் சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்க பாபாவுக்கு லெட்டர் எழுத வேண்டும். रोज बाबा நான் டெய்லி பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவேன். लेटर लिखती थी बाबा டெய்லி எழுதிட்டு இருந்தேன். 1 महीने तक लगातार ஒரு மாதம் வரைக்கும் தொடர்ந்து நான் லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். बाबा के नाम டெய்லி எழுதுவேன் பாபாவுடைய பெயரில். முழு நாளின் தினச்சரியா விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் நான் எழுதுவேன். பாபாவை எதிரில் வைத்து யோகா பண்ணிட்டு अंदर रख देती பிறகு டப்பாக்குள்ளே போட்டுருவேன். एक बॉक्स बनाया था उसके ஒரு अंदर பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் லெட்டர் டெய்லி போட்டுட்டு இருந்தேன் எழுதிட்டு யோகா பண்ணிட்டு. देखा कि मैं जो बात बाबा को सुनाती थी நான் என்ன விஷயத்தை பாபாவுக்கு லெட்டரில் சொல்கிறேனோ कि मेरे को आंसर मिलता அதற்கான பதில் எனக்கு ஒவ்வொரு முறையும் அடுத்த நாள் வானிலேயே கிடைச்சிது. खुशी का अनुभव எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு.